Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. கரூர் சம்பவம் தொடரப்பட்ட 7 வழக்குகளில் 4 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு 3 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனு உள்ளிட்ட 4 மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை நாடலாம், அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட 7 வழக்குகளில் 4 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு 3 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனு உள்ளிட்ட 4 மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை நாடலாம், அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சொல்லியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று காலை அந்த விசாரணை தொடங்கியது. பலர் மனுக்கள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது குட்டி ஆனந்த் அப்புறம் நிர்மல்குமார் தடத்துல முன்ஜாமீன் கோரியும் சிபிஐ விசாரணை வேணும், அதே போல இது மாதிரியான கட்சி நிகழ்வுகளுக்கு விதிமுறைகளை வகுக்கணும், இந்த மாதிரி பல்வேறு மனுக்கள் அங்க தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதை ஒவ்வொன்றாக காலையிலிருந்து நீதிபதிகள் விசாரித்து வர்றாங்க. இப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பக்கமும் வாத பிரதிவாதங்கள் வைத்த பிறகு நீதிபதிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதன் அடிப்படையில 7 வழக்குல 4 வழக்கை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க, 3 வழக்குகளை முடிச்சு வைக்கிறாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சிபிஐ விசாரணை வேணும், கரூர்ல 41 பேர் பலியான தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு கோரி தொடரப்பட்ட மனுக்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க நீதிபதிகள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இப்பதான் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால உடனடியாக வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. ஒருவேளை இந்த விசாரணை தொடர்ந்து நடக்கும்போது இது சரியா நடக்கல அல்லது முறையா நடக்கல அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா மறுபடியும் வரலாம். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் வரணும், அவங்க சிபிஐ விசாரணை கேட்கணும். அதை விட்டுட்டு பாதிப்பு இல்லாதவர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் இது போன்ற பெட்டிஷன்களை போட வேண்டாம், நீதிமன்றத்தை அரசியல் களமாக மாற்றாதீர்கள் அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 3 வழக்குகளையும் முடிச்சு வைக்கிறாங்க. இது தவிர இப்ப புத்தி ஆனந்தும் நிர்மல்குமாரும் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்கள் மீது விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொத்தமாக இந்த வழக்குகள் விசாரணையின் போது நீதிபதிகள் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை நாடலாம், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலோ அல்லது சந்தேகம் இருந்தாலோ இந்த விசாரணை தொடர்பாக நீங்க நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக புத்தி ஆனந்த் அப்புறம் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவில் என்ன முடிவு வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம சற்று பொறுத்திருந்து பார்க்கணும். விவரங்களுக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.